ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னும் ஒரு 2 days தாங்க இருக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச். சரி, நம்ம வந்து பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாலும் ஒன்று, சம்டைம் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச்லாம் இருக்கும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதாவது நமக்கு கிரேவிங் பண்ற மாதிரி ஸ்நாக்ஸாவே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சாப்பிடணும் போலயே ரொம்ப தோணும். ஆனா இப்போ வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறோம், நம்ம வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கும், ஏதாவது பிடிச்சதை சாப்பிட்டு போகணும்னு நினைக்கும் போது சாப்பிடவும் பிடிக்காது, வீட்டுல அதுக்கு ஏத்தாப்புல எதுவும் இருக்காது. சோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நடக்கும், பாத்திருக்கீங்களா? சோ என்னடா சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு யோசிச்சாலும் யோசிக்கவே முடியாதுங்க. சோ அந்த மாதிரிதான் இருக்கும். அதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இன்னைக்கு வந்து சாட்டர்டே இல்லையா? ஸோ வந்து சரி, கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணிலாம் சேர்த்து நூடுல்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலு பராட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடி டு ஈட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா ஹஸ்பண்ட். ஸோ அதை வந்து அதையும் வந்து கொஞ்சம் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணி நிறைய சேர்த்து, பச்சை பட்டாணிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கினதுங்க. ஸோ அதை வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். இந்த ஆலு பராட்டாவுக்குலாம் அந்த ஊறுகாய் தயிர்லாம் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவள் அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஆலு பராட்டா வீட்லேயே செய்யலாம். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் டயத்துலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி 11 மணி ஆயிடுச்சு. எப்பவும் போல் சரி இன்னைக்கு வந்து இஞ்சி டீ வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா இஞ்சியை தட்டி போட்டு அம்மாச்சி மாமா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எப்பவும் போல் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து குடிப்பாங்க டீனாவே. ஸோ அதனால தான் சரி 2 பேருக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கு கொடுத்துலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கும் அப்புறம் அம்மாச்சிக்கும் கொண்டு போய் அங்கே வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன், அவங்க வேலை பார்க்குற இடத்துலையே. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால டியூஷன் வந்து மதியத்திலே வைக்கிறேன்ட்டாங்களா. ஸோ அதனால வந்து அவனை வந்து கொண்டு போய் கிளப்பி வந்து விட்டுட்டு வந்தாச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு வரேன் ப்ராமிஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாரு. வந்ததும் பார்க் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் இருந்ததா அதெல்லாம் கழுவி போட்டேன். பாருங்க, நல்லா வெயில் போடுது பாருங்க. இப்பவே இந்த மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள்ல பாருங்க செம்மையா வெயில் போடும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சாங் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டு விட்டாச்சு. இந்த வெண்ணிலா சிறகடிக்க இந்த சாங் வந்து பயங்கர சூப்பரா இருக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுல வர லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சி எப்பவும் போல ஒரே தான் வந்து ஒலையை வந்து வச்சு விட்டுட்டேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் வந்து பண்ண போறோமே. சரி, நம்ம வந்து பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம்னு நினைச்சாலுமே சோறு தான் வந்து அதிகமா சாப்பிட்றோமோ தவிர அது வந்து வெயிட் கெயின் தான் பண்ணுதே தவிர மற்றபடி வேற எதுவுமே ஏதோ பிடிச்ச மாதிரி சாப்பிட்ட மாதிரி இல்லை. நம்ம அடை சாப்பிட்றோம், கண்டபடி சாப்பிட்றோம், எந்த டைம்லாம் பார்க்காம சாப்பிட்றோன்ற மட்டும்தான் இருக்கே தவிர அந்த ஒரு சொல்றேன் இல்லையா, நம்ம இந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அதுக்கு ஏத்தாப்புல மாறிடுவோம். நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலுமே முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காலிஃபிளவர் பச்சை பட்டாணி கொஞ்சம் உரிச்சிட்டு அதாவது பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சோறு வெந்துருச்சு, அதையும் வந்து வடிச்சு விட்டுட்டு அப்புறம் காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு நான் வந்து தாளிச்சு விட போறேன். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துக்குவேங்க. இதெல்லாம் சேர்க்க மாட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டேன், வெறும் பூண்டு மட்டும் நல்லா தட்டி சேர்த்துட்டு நல்லா வந்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, அது கூடவே வந்து பச்சை பட்டாணியும் வந்து சேர்த்துடலாம், வேகணும் இல்லையா? ஸோ அதனால வந்து அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து இது வந்து வெந்து வரும். ஸோ அதனாலே வந்து பச்சை பட்டாணி அப்படியே வந்து சேர்த்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரி சேர்த்திருக்கேன் நான். இதையும் நல்லா சுருள வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து காலிஃபிளவரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுடுதண்ணீரை வந்து போட்டு எடுத்தோம் இல்லையா, மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு வந்து நல்லா சேர்த்துச்சு தேவையான அளவு கொஞ்சம் வந்து தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து பண்ணிட்டு நல்லா சுருள நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா சிம்பிளா ரெடி ஆயிடும். இதுல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கேரட்டு, மிக்சடு வெஜ் கூட ஒன்று நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாம். இது வந்து இந்த சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அதுக்கப்புறம் மிளகு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்துட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். இதை
வந்து பூண்டு மிளகு சாதம் கூட சொல்லலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாவும் பொடியா கட் பண்ணி சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்குமே ரொம்ப நல்ல ரெசிபியா இருக்கும். ஆனா டேஸ்டா இருக்கும். இந்த சளியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து கொடுத்து பாருங்க. நார்மலாவே இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே சுருள வந்து வதக்கி விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா மிளகும் அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்க வந்து மிளகு ஜீரகத்தை வந்து வறுத்துட்டு கூட பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து பொடியாவே இருக்கிறனால அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாவும் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இதுல சாதம் போட்டு கிளறிக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். மிளகு சாதம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு அந்த மிளகு ஃபிளேவர் பிடிக்காது, எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லா கிளறியாச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த சளி தொல்லைகள்ல இருந்து நீங்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாச்சிக்கு வந்து அந்த காய்கறி அப்புறம் மிளகு சாதம் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து முட்டை சாதம் கேட்டாங்களா, மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு உப்பு முட்டை மட்டும் போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் சாதம் போட்டு அப்படி கிளறதுங்க. சிம்பிள் முட்டை சாதம் மாதிரி அவங்களுக்கு கிளறிட்டேன். ஸோ அதுல இந்த முட்டை சாதத்துல கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் மிளகு சாதம் அப்புறம் காய்கறி எல்லாம் வச்சு நான் மதிய லஞ்சு அப்படிதான் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. பிள்ளைங்களுக்கும் அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கும் வந்து கொடுத்தாச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தை எப்பவும் போல கையோட கழுவி எடுத்துட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு. சரி பக்கத்துல நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்க் இருக்கு. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு நாங்க சும்மா ஒரு பால் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஆப்போசிட்டுங்க, வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே தான் இருக்குது. ஆனா போகவே மாட்டோம். இங்க இருங்க, இதுதான் வீடு பாருங்க, எதிர்த்தாப்புல அதை கிராஸ் பண்ணி வந்து அந்த பார்க் அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்க பழைய விளாக்ஸ்ல நானும் ஜோதி அவங்களும் வருவோம். இங்க பாருங்களேன், நல்ல பூவெல்லாம் வச்சு இங்க வந்து வாக்கிங் வந்து பண்றது, அப்புறம் வந்து சிட்டிங் டேபிள்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த குளிர் காலத்துக்குலாம் வந்து வெயில்ல உட்கார்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. எல்லா ஏரியாலுமே இந்த மாதிரி டெல்லியில வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு வந்து செடி சைட்லாம் போகாம இந்த பிள்ளைங்களை வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். அப்படியே நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, விளையாட வச்சுக்கிட்டே அப்படி நாங்களும் உட்கார்ந்துருந்தோம். ஸோ மாத்தி மாத்தி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பூவு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இந்த மாதிரி கிரீனிஷா நம்ம வந்து பார்த்தோம்னாவே நல்லாவே ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எனக்குமே இன்னைக்கு வந்து சூப்பரா இருந்தது. நல்லா வந்து வெயில் தாழ போயிருந்தோமா, ஸோ சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் உட்காருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் எல்லா பூவையும் வந்து எடுத்துட்டு இருந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். கலர் கலரா எல்லா கலர்லயுமே இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. வாக்கிங் போறதுன்னு நினைச்சா வந்து போகலாம். ஆனா அந்த இவங்களை கூட்டிட்டு வந்தா ஆளுக்கு ஒரு சைடு ஓடுவாங்க, நம்மள வந்து வாக்கிங் பண்ணவும் ஒழுங்கா விட மாட்டாங்கன்னே சொல்லிட்டு நான் வந்து வர்றது கிடையாது. ஆனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் வாக்கிங் வந்து பண்றதுக்கு. எல்லாருமே இங்க வந்து பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து அங்க வீட்டுல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இடமும் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரிலாம் வந்து கவன் பண்ணிட்டு இருந்தான். அதை வந்து பண்றான்னு சொல்லிட்டு அவனை பண்ணா அவன் நிக்க மாட்டான், ஓடிட்டே இருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் போயிட்டு வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்தது. நாங்க போயிருக்கும் போது ஆளே இல்லைங்க, நாங்க மட்டும் தான் இருக்கோம் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா அவங்க நல்லா வந்து குடுகுடுன்னு ஓடிட்டே தான் இருந்தாங்க நல்லா. அப்புறம் பால் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் வந்து சரி கிளம்பலான்ட்டு வீட்டுக்கு நாங்க வந்து வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாச்சு. அவங்களுமே வாங்க போலாம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. நல்லா வந்து விளையாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து இருந்ததுங்க. அந்த ரெடி டு ஈட் மாதிரி நம்ம காமிச்சல காலையில், அது நார்மல் சப்பாத்தியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதை இருந்தது. அப்புறம் நான் வச்சு மிக்ஸ்டு வெஜ்ஜு அம்மாச்சி கொண்டு அந்த ராஜ்மா கிரேவிலாம் இருந்தது. அதை வச்சு நான் வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றதுக்காக நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு டே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்குலாம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்த மிக்க நன்றி. பாய்.